வணக்கம் நண்பர்களே. மாவட்ட நீதித்துறை வேலைவாய்ப்பு அலுவலக உதவியாளர், வாட்ச்மேன், மசால்ஜி, தூய்மை பணியாளர் போன்ற பணிகளுக்கு எல்லாமே சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து ஜூலை 14 இருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் என்னென்ன கொண்டு போகணும் அப்படிங்கிறதுல ஏகப்பட்ட பேருக்கு குழப்பம் இருக்கு. ஸோ அதுக்கு எல்லாமே சொல்யூஷனா தான் இந்த காணொலி இருக்க போகுது. நீங்க முதல் தடவை நமது சேனலை பார்க்கிறவரா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்க. ஸோ நம்ம அகாடமி வந்து பாத்தீங்கன்னா 2021 இருந்தே சரிங்களா, அதுக்கு முன்னாடியும் நம்ம வந்து கைடன்ஸ் சப்போர்ட் பண்ணோம். 2023 தான் 21 முதல்ல வந்து மாவட்ட அளவுல வந்து ஓஏக்கு பணி எடுத்தாங்க. சரியா, ஓஏ, அதுக்கப்புறம் எக்ஸாமினர், மறுபடியும் வந்து ஓஏ, இப்போ எக்ஸாமினர் 10th லெவல்ல இப்போ இப்படி வந்து ப்ராசஸ் போய்கிட்டு இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆளாளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கருத்தை சொல்லி நம்மகிட்ட வந்து டவுட்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் சொல்லிடலாம் அப்படிங்கிறதான் இது. ஓகேவா? ஸோ முதல்ல உங்க சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன்ல சிவி லிஸ்ட்ல உங்க பேர் இருக்கணும். சரிங்களா? ஸோ உங்க பேர் இருக்கிறவங்க மட்டும்தான் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் போக போறீங்க. மற்ற எல்லாருமே என்ன பண்ணுவாங்க? ரிஜெக்ஷன் ஆவாங்க. ஓகேவா? அப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே பதட்டப்படவே தேவையில்லை. நான் 100க்கு 50 மார்க் எடுத்திருக்கேன், நீங்களாம் கவலையே பட தேவையில்லை, நீங்க போக போறது கிடையாது. 100க்கு 99, 98, 97 அவங்க கவலைப்படுறதுல நியாயம் இருக்கு. இந்த பார்டர்ல இருக்கிறவங்க போகலாம், போகாம இருக்கலாம். ஸோ அவங்கதான் ரொம்ப ஒரு பரிதாபத்துக்குரியவங்க. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா 80 மார்க் எடுத்தவங்க, 85 மார்க் எடுத்தவங்க, ஸோ இவங்க போகலாம், போகாம கூட இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கிறவங்க தான் நிறைய பேர் வந்து ஒரு பதட்டத்துல இருக்கீங்க. சரிங்களா? ஸோ என்ன வேணா நடக்கலாம். ஏன்னா வந்து 1:5 அடிப்படையில எடுக்க போறாங்க. சரிங்களா? இப்போ நம்ம வந்து உங்க மாவட்டத்துல 50 வேகன்சி, 70 வேகன்சி அப்படிதான் இருக்கு. 200 வேகன்சி, 300, 400 வேகன்சி எல்லாம் கிடையாது. இப்போ 50-70 வேகன்சிக்கு வந்து 50 வேகன்சி அப்ராக்சிமேட்டா இருந்துச்சுன்னா 250 பேர் வந்து செய்முறை தேர்வுக்கு போவீங்க, இன்டர்வியூக்கு போவீங்க. ஓகேவா? இப்போ பிகினிங்லேயே வந்து சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் வைக்கிறதுனால அவங்க எந்த ரேஞ்சில இருந்தா எடுப்பாங்க அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ஸோ அவங்க சொன்ன பேட்டர்ன் வந்து பாத்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் அப்புறம் தான் இன்டர்வியூ, சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் இருந்தது. ஆனா இப்போ வந்து பேட்டர்னை மாத்திட்டாங்க. ஸோ இதுக்கு எந்த ரேஷியோல எடுக்கிறாங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. ஓகேவா? ஸோ முதல்ல வந்து நான் என்ன சொல்லிடுறேன்னா யாரெல்லாம் ரிஜெக்ட் ஆவாங்க அப்படிங்கிறத முதல்ல சொல்லிடுறேன். இப்போ வந்து நான் வந்து இப்போ நானே வச்சுக்கிறேன், சரி நான் அப்ளை பண்றேன்னு வச்சுக்கலேன். ஒரு உதாரணத்துக்கு நான் வந்து பிஎஸ்சி படிச்சிருக்கேன், டிகிரி படிச்சிருக்கேன். ஒரு சில பேரை பேச்சை கேட்டு நான் என்ன பண்ணிடுறேன்னா அப்ளை பண்ணும்போது 12th மட்டும் நான் படிச்சிருக்கேன்னு மென்ஷன் பண்ணிருக்கேன். ஓகேவா? அப்ப நான் வந்து படிச்சது டிகிரி, அங்க வந்து நான் 12th படிச்சாங்க தான் எடுப்பாங்க, ஏன்னா 8ஆம் வகுப்பு தரம் தானே, 10th வரைக்கும் நான் போடுறேன் அப்படின்னு போறேன்னா கண்டிப்பா அந்த மாதிரி நபர்களை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா நீங்க உயர்கல்வியை மறைச்சிருக்கீங்க. எப்படி மாட்டுவீங்க அப்படின்னா டிசி வந்து ஒரிஜினல் கொண்டு போவாங்க. ஆனா எல்லார்கிட்டையும் கடைசியாக என்ன படிச்சு முடிச்சீங்களோ அந்த டிசி தான் இருக்கும். இப்ப நீங்க 12th தான் போட்டிருந்தீங்கன்னா 12th ஒரிஜினல் யார்ட்டையுமே இருக்காது. ஏன்னா நீங்க டிகிரி படிச்சவங்க டிகிரி டிசி தான் இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி கேட்டகரி உள்ளவங்க வந்து போகாம இருக்கிறது நல்லது. ஏன்னா நீங்க தப்பு பண்ணிருக்கீங்க, அங்க போய் எதுவும் மாட்டிக்காதீங்க. ஓகேவா? சோ அதனால வந்து நீங்க நீங்க இன்புட்டா கொடுத்த விஷயம், உங்க நேம், டேட் ஆஃப் பர்த், அப்புறம் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அவங்க மேஜர் அவங்க சர்டிஃபிகேட் பாக்குறது நேம். சரிங்களா? நேம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஐடென்டிட்டி. ஸோ அந்த நேம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம 10th மார்க் ஷீட்ல எப்படி இருக்கோ அப்படியே இருக்கணும். இப்போ நீங்க அப்ளிகேஷன் கொடுத்தது உங்க 10th மார்க் ஷீட்ல அப்படியே இருக்கணும். அது வந்து பிரைமரியா கண்டிப்பா பார்ப்பாங்க நேம். ஓகேங்களா? அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஏஜ் ப்ரூஃப். ஏன்னா ஏஜ் தான், நீங்க ஏஜ் லிமிட் விட்டு தாண்டிட்டீங்களா அதுக்குள்ள இருக்கிறீங்களான்னு பாக்குறதுக்கு ஏஜ் முக்கியம், டேட்டா மட்டும் முக்கியம். அப்புறம் டேட்டா பத்தி வெரிஃபை பண்ணுவாங்க. அப்புறம் வந்து கம்யூனிட்டி, நீங்க என்ன கேஸ்ட் அது வந்து சரியா கொடுத்துருக்கீங்க. ஏன்னா உங்களுடைய கம்யூனிட்டியை பொறுத்து தான் அங்க இடஒதுக்கீடு ரேஞ்ச் மாறும். சரிங்களா? அந்த கம்யூனிட்டியே தப்பா கொடுத்துருந்தீங்க அப்படின்னா நீங்க ரிஜெக்ஷன் தான். அதுல வந்து எந்த மாற்று கருத்து கிடையாது. இப்போ வந்து ஃபேக்கா வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க. ஒண்ணு பிரைமரியா உங்க நேமு, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், அப்புறம் வந்து உங்களுடைய கம்யூனிட்டி, இதுல தவறு பண்ணீங்க அப்படின்னா மேக்சிமம் ரிஜெக்ட் பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அட்ரஸ்ல வந்து சின்ன சின்ன மிஸ்டேக் விட்டுருக்கீங்கன்னா அது கூட சரி, அவங்க வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஆனா வந்து இந்த பிரைமரி டேட்டா 3 இது சொல்லியிருக்கேன் பாத்தீங்களா,
அடுத்து இன்னொன்னு 4வது பிரைமரியில இன்னொன்னு சேர்த்துக்கோங்க, ப்ரியாரிட்டி சர்டிபிகேட். இப்ப நீங்க வந்து முதல் தலைமுறை பட்டதாரி சான்றிதழ் நான் வச்சிருக்கேன்னா அந்த சான்றிதழ் கொண்டு போகணும். அந்த சான்றிதழ் இல்லைன்னா ரிஜெக்ட் பண்ணி விட்டுருவாங்க. அதே போல கலப்பு திருமணம் புரிந்தோர் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா அந்த சர்டிபிகேட் கொண்டு போகணும், இல்லாட்டி நீங்க ரிஜெக்டட். அரசு பள்ளியில் தமிழ் வழியில் படித்தோர் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா அந்த சர்டிபிகேட் கொண்டு போனோம், அது இதெல்லாம் ரிஜெக்ஷன். அப்புறம் முன்னாள் இராணுவத்தினர், ஆதரவற்ற விதவை, இதெல்லாம் எந்தெந்த சர்டிபிகேட் சொல்லியிருக்கீங்களோ அதை கொண்டு போகணும். அது இல்லைன்னா ரிஜெக்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் விடுங்க. இப்ப கான்டாக்ட் சர்டிபிகேட் என்னங்க பண்ணணும்? அதாவது கான்டாக்ட் சர்டிபிகேட் வந்து நன்னடத்தை சான்று வந்து எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா இறுதியாக பயின்ற பள்ளி கல்லூரி, நீங்க வந்து 12th மட்டும் தான் முடிச்சிருக்கேன்னா நீங்க வந்து 12th எந்த ஸ்கூல்ல படிச்சீங்களோ அந்த ஸ்கூல்ல ஒரு கான்டாக்ட் சர்டிபிகேட். இந்த கோர்ட் எக்ஸாம் கிடையாது, எந்த ஒரு அரசு தேர்வுகளுக்கு சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணலாம், இறுதியாக பயின்ற பள்ளி கல்லூரியின் கான்டாக்ட் சர்டிபிகேட் கண்டிப்பா கேட்பாங்க. எல்லாருமே அங்க முடிச்சுட்டு வரும்போது, இப்ப நான் டிகிரி முடிச்சுட்டு வரேன்னா அங்கேயே ஒரு கான்டாக்ட் சர்டிபிகேட் கொடுத்துருவாங்க. கடைசி வரும்போது பெரும்பாலான டிசிலே மென்ஷன் பண்ணிருப்பாங்க, ஆனா தனியா தான் வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. ஓகேவா? அது கேட்பாங்க. அதாவது வந்து அது இல்லைன்னா ஒரு வாரத்துக்குள்ள நீங்க ஒரு 10 நாள் டைம் இருக்கும், அந்த அந்த லிஸ்ட் போட்டு அந்த இதுக்கு நீங்க ஜாயின் அந்த சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் குறைஞ்சது 10-15 நாள் டைம் இருக்கும், அதுக்குள்ள வாங்காதவங்க கூட வாங்கிக்கலாம். ஸோ அதனால இல்லைங்க, இந்த அப்ளிகேஷன் ஃபில் அப் பண்ணும்போது 2 பேர்ட்ட தெரிஞ்சவங்ககிட்ட வந்து அவங்க டீட்டெயில் ஃபில் பண்ண சொன்னாங்கல்ல, அவங்கள பார்த்து பிடிச்சி இப்போ ஒரு கான்டாக்ட் சர்டிபிகேட் வாங்கணுமா அப்படிங்கிற கேள்வி வந்து எல்லாரும் மனசு இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா முந்தைய, அதாவது நம்ம 2021 2022 அப்படி பண்ணனா என்ன பண்ணுவாங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கும் போதுதான் அதை கொண்டு வர சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு அப்படித்தான் போயிருக்காங்க. சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனுக்கே இதெல்லாம் கொண்டு வர சொல்லல. அப்படி கொண்டு வர சொன்னாலும் உங்க பக்கத்து வீட்டுக்காரங்களோ ரத்த சம்பந்தம் இல்லாதவங்ககிட்ட தான் அவங்க வந்து பேரு அட்ரஸ் எல்லாம் போட சொல்லியிருப்பாங்க. அவங்கள பார்த்து போயிருக்கு ஒரு 2 நாள், அப்படி சொல்லியிருந்தா கூட ஒரு 2 நாளை வாங்கி நீங்க கொடுத்துடலாம். ஸோ அதனால பயப்பட தேவையில்லை. நான் அப்ளிகேஷன் ஃபார்ம்ல சொல்லியிருந்தேன், நான் அப்ளிகேஷன் ஃபார்ம்லயே அதை காணும் அப்படிங்கிறப்ப பொறுமையா இருங்க, அவங்க சொல்லுவாங்க. சரிங்களா? அவங்க வந்து சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் கொண்டு வர அந்த கால் டிக்கெட்லயும் நீங்க என்னென்ன கொண்டு வரணும் அப்படிங்கிற டீட்டெயில சொல்லுவாங்க. அது வரைக்கும் பொறுமை காத்துதான் ஆகணும். சரி, இப்பயே வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே வந்து நம்ம கையில எதுவுமே கிடையாது. சரிங்களா? அதனால வந்து பொறுமையா தான் இருந்தாகணும். 14ஆம் தேதி தான் சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து நீங்க கொடுத்த இன்புட், நீங்க என்னென்ன டேட்டா இன்புட் கொடுத்தீங்களோ அதோட ஒரிஜினல் கொண்டு போற மாதிரி இருக்கும். சரிங்களா? தமிழ் வழி சான்றிதழ், அந்த மாதிரி பிரியாரிட்டி கொடுத்துருந்தீங்க. சரி, இதெல்லாம் வந்து கரெக்டா எடுத்து வச்சுக்கோங்க, ஒரிஜினல் பக்காவா இருக்கான்னு பாத்துக்கோங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, அது கம்யூனிட்டி சர்டிபிகேட் இப்போ போட்டோ வச்சு புதுசா நான் வாங்கணுமாமே அப்படின்னு இது பண்ணுவாங்க. அதாவது இந்த கம்யூனிட்டி சர்டிபிகேட் வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் தான் ஆன்லைன்ல கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா? அப்போ அதுக்கு முன்னாடி வந்து இப்ப என்கிட்ட இருக்கிற கம்யூனிட்டி சர்டிபிகேட்னா ஒரு மஞ்சள் அட்டையில தான் கொடுத்துருக்காங்க, அதை தான் நானும் இன்னும் வச்சிருக்கேன். அப்போ வந்து முன்னாடி முத கொடுக்குறப்ப வந்து பாத்தீங்கன்னா வெள்ளை அட்டை மஞ்சள் அட்டை அந்த மாதிரி தான் கம்யூனிட்டி சர்டிபிகேட் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ அதுக்காண்டி வந்து இப்ப நான் புதுசா வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஏற்கனவே பழசு இருந்தா போதுமானதான் கம்யூனிட்டி சர்டிபிகேட்லாம். ஆனா இப்ப நீங்க வந்து புதுசா ஒரு குழந்தைக்கு வந்து 5 வயசு குழந்தைக்கு வந்து நீங்க கம்யூனிட்டி சர்டிபிகேட் வாங்கினா அது வந்து ஆன்லைன்ல போட்டோ ஒட்டி தான் வரும். ஓகேங்களா? இப்ப புதுசா வாங்குறவங்களுக்கு அது ஓகே தான். ஏற்கனவே பழசு நீங்க கரெக்டா தானே வச்சிருக்கீங்க, அது எதுக்கு இப்ப இன்னொரு 2வது சர்டிபிகேட் போய் இருக்கிறேன். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே பழைய கம்யூனிட்டி சர்டிபிகேட் வச்சு அப்ளிகேஷன்ல கம்யூனிட்டி சர்டிபிகேட் நம்பர் மென்ஷன் பண்ணிருப்பீங்க. திடுதுப்புன்னு போய் யாரா பேச்சு கட்டு புதுசா வந்து ஆன்லைன் அப்ளை பண்ணி இன்னொரு கம்யூனிட்டி சர்டிபிகேட் நம்பர் வரும். அப்ப எதை போய் அங்க போய் மேப் பண்ணுவீங்க? சரிங்களா? ஏற்கனவே அட்டையில வச்சிருந்தா அது ஓகே தாங்க, அது வந்து ரிஜெக்ட் செல்லாதுன்னு யாருமே கவர்மெண்ட் ஜிஓவை எதுவுமே பண்ணல. இப்ப யாரு எடுத்தாலும் எனக்கு இப்ப நானே புதுசா எடுக்க போறேனாலும் அது போட்டோ ஒட்டி தான் கேட்பாங்க. சரிங்களா? அதனால பழசு வந்து ரிஜெக்ட் செல்லுபடி ஆகலாம் கிடையாது. பழசு இருந்தா அது மறுபடியும் நீங்க தொடவே வேண்டாம், அதுவே வச்சு மெயின்டைன் பண்ணலாம். ஸோ இதுதான் பிரைமரியா எல்லாருமே கேட்க டவுட்ஃபான விஷயம். சரிங்களா? அதனால பொறுமைக்காருங்க. மார்க் அதிகமா எடுத்தவங்க தான் இதை பத்தி கவலைப்படணும். நம்ம வந்து நான் எல்லாரும் டீப்னு புட் பண்றேன், என்னங்க இப்படிலாம் அப்படி பேசுறீங்கன்னு அப்படிலாம் நினைக்காதீங்க. இதுதான் நிதர்சனம். மார்க் கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு ஃபீல் பண்றவங்க குரூப் 4 இருக்கு, அடுத்தது வில்லேஜ் டெஸ்ட்னு போட போறாங்க, ஏகப்பட்ட எக்ஸாம் இருக்கு, அதுக்கு தயாராங்க. எனக்கு வருமா வராதா அப்படின்ட்டு இருக்காதீங்க. சரிங்களா? இது வந்து போன வட்டம் வந்து பாத்தீங்கன்னா
10th லெவல்ல வந்து ஹை மார்க்ல தான் அந்த அடுத்த லெவல்லே போனாங்க. சரிங்களா? அதனால வந்து நான் 70 எடுத்திருக்கேன், 80 எடுத்திருக்கேன், 85 எடுத்திருக்கேன், 86 எடுத்திருக்கேன், 79 எடுத்திருக்கேன், எனக்கு கிடைக்குமான்ட்டு இன்னும் ஒரு 10 நாள் தெரிய போகுது. இன்னுமே கமாண்ட்ல ஒரு 4 பேர் போடதான் செய்வாங்க, நான் 79 எடுத்திருக்கேன் எனக்கு கிடைக்குமா அப்படின்ட்டு. அதெல்லாம் வந்து அந்தந்த மாவட்டத்துல அந்த உங்க கம்யூனிட்டில யார் எத்தனை பேர் அப்ளை பண்ணிருக்காங்கன்னு பொறுத்து வேரி ஆகும். சரிங்களா? அதாவது அந்த டிஸ்ட்ரிக்ட் வீடோ ஆதரவற்ற விதவை அவங்க மட்டும் ஒரு 60, 70, 80 எடுத்தா கூட கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அதை தவிர்த்து மற்ற எல்லா கேண்டிடேட்ஸுக்குமே வந்து கட் ஆஃப் வந்து கொஞ்சம் ஹையா தான் இருக்கும். சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்தா தெரிய போகுது. சரிங்களா? அதுக்கு ஒரு 10 நாள்ல வந்து இன்னும் 10 நாள்ல என்ன இன்னைக்கு நாளைக்கு அதை ரிலீஸ் கூட பண்ணிடலாம். சரிங்களா? அதனால சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ வந்து நீங்க ஏற்கனவே இன்புட் கொடுத்தது என்னென்ன கொடுத்தீங்களோ அதுக்கான டாக்குமெண்ட்டை கரெக்டா எடுத்து வச்சிருங்க. அதே போல ஒரிஜினல் கரெக்டா இருக்கிறத எடுத்து வச்சுட்டு அதை எல்லாமே 2 செட் ஜெராக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. தயாரானோன்னு ஜூலை 14 நீங்க வந்து கூப்பிட போறாங்க, நீங்க போய் அட்டன் பண்ண போறீங்க. ஓகேவா? நம்ம வந்து பாத்தீங்கன்னா ப்ராக்டிக்கலுக்கும் இன்டர்வியூக்குமே கைடன்ஸ் கொடுக்க தான் போறோம். முதல் சிவி வரட்டும், அதுக்கப்புறம் அதுக்கான வேலையை தொடங்கலாம். ஏன்னா ப்ராக்டிக்கலுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்பலாம் மெனக்கெட தேவையில்லை. ஒரு வாரம் நீங்க வந்து என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாலே அழகா அந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாம் அட்டன் பண்ண முடியும். இன்டர்வியூக்கு அதே போலதான். ஸோ ப்ராக்டிக்கல் இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்றவங்க, குறிப்பா இன்டர்வியூக்கு வந்து நல்ல மார்க் எடுத்திருக்கேன் ப்ரிப்பேர் பண்றவங்க டெய்லி நியூஸ் பேப்பரை மட்டும் அப் டு டேட் வந்து வச்சிருங்க. மற்றபடி நம்ம பெருசாலாம் யோசிக்க வேண்டாம். ஒரு 10 நாள்ல எல்லாமே கிராக் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ இந்த காணொலி உங்களுக்கு சிறிதளவினாலும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு தேவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.